ஹரே கிருஷ்ணா. ஸோ இந்த வீடியோ வந்து ஸ்ரீமத் பாகவதம் முதலாவது ஸ்கந்தம் முதலாவது அத்தியாயம் 17லேருந்து 23 ஸ்லோகாவுக்கு விளக்கத்தை கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணிட்டுருக்கிறேன். ஹரே கிருஷ்ணா. ஸோ இந்த 17வது ஸ்லோகாவில் என்ன சொல்கிறாங்கன்னா, பகவான் வந்து இங்கே இதுக்கு இந்த ஸ்லோகா விளக்கத்தை கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்ம என்ன தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, நைமிஷாரண்யான்ற இடத்துல ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு திவ்யமான ஒரு இடத்த வந்து சௌனகா ரிஷி மற்றும் அவரோட குழு முனிவர்கள் எல்லாமே அங்கே வந்து கேதர் ஆகிறாங்க, சேர்றாங்க. எல்லாருமே ஆயிரக்கணக்கான முனிவர்கள் எல்லாம் அங்கே செய்கிறாங்க. இந்த குழுக்கு வந்து நாயகர் வந்து சௌனகா ரிஷி முனிவர்கள். ஸோ இவர்கள் வந்து பெரிய பெரிய மாபெரும் யக்னங்கள் ஹோமங்கள் செய்கிறதுக்காக அங்கே தோன்றுகிற அந்த எல்லா ரிஷிகள் கூட எல்லாம் சேர்றாங்க. சௌனகா ரிஷி முனிவர்கள் வந்து ஸ்ரீமத் பாகவதம் கேட்குறதுக்காக சூத கோஸ்வாமி என்ற ஒரு சிறப்பான ஒரு உயர்ந்தமான ஒரு வைஷ்ணவரை வந்து வரவேற்கிறாரு. அப்போது அப்படி வரவேற்கும்போது இங்கே 6 கேள்விகள் கேட்குறாங்க. அந்த 6 கேள்விகள் என்னன்னு சொல்லி நம்ம முதல்ல பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம இந்த ஸ்லோகத்துக்குள்ளே போகலாம். 6 கேள்விகளை வந்து ஏன்னா இந்த நைமிஷாரண்யத்தில் இந்த பாகவதம் சொற்பொழிவு எப்போ நடந்ததுன்னா, துவாபர யுகத்தோட அந்தத்தில், அதாவது முடிய போகிற ஒரு சமயம், அப்புறம் கலியுகம் வந்து ஆரம்பமாகிற ஒரு சமயத்தில் சந்தின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த சந்தியில் தான் இதெல்லாம் நடந்தது. ஸோ இங்கே சூத கோஸ்வாமியோட பாகவதம் உபன்யாசம் வந்து இங்கே நடக்குது. அதை வந்து சௌனகா ரிஷி அவரோட தலைமையில் வந்து எல்லா முனிவர்களும் அவரும் அந்த முனிவர்களும் சேர்ந்து அதெல்லாம் கேட்குறாங்க. அதில் இந்த பாகவதம் தொடங்கும் போதே, உபன்யாசம் தொடங்கும் போதே கிருஷ்ணரை பற்றி புகழ்ந்து பாடுறாங்க. கிருஷ்ணர் தான் ஆதி, அந்த அந்தம் சொல்லி சொல்கிறாங்க. அவர் தான் படைப்பாளி. ஸோ ஜன்மாதஷ்யதகான்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு இந்த 6 கேள்விகளெல்லாம் கேட்குறாங்க. அதை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறது பிரதிநிதி யாருன்னா அதுக்கு சௌனகா ரிஷி முனிவர்கள் நைமிஷாரண்யன்ற இடத்துல கேட்குறாங்க. அந்த 6 கேள்விகளுக்கு பதில் வந்து 2வது அத்தியாயத்தில் 3வது அத்தியாயத்தில் நம்ம பார்க்கலாம். இப்போ கேள்விகளுக்கு மட்டும்தான், அதாவது அதோட முக்கியமான அந்த அத்தியாயத்து பேரே வந்து 6 கேள்விகள், முனிவர்களோட 6 கேள்விகள் சொல்லி தான் அந்த வந்து சொல்லப்பட்டிருக்கு. இந்த 6 கேள்விகள் என்னன்னு சொன்னால், ஏன்னா இது கலியுகத்தில் வந்து மக்கள் எப்படி இருப்பாங்கன்றது நம்ம பார்த்துருக்கோம், நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். சௌனகா ரிஷி முனிவர்கள்லாம் இதை பற்றி எல்லாமே நல்ல ஆர்வம் இருக்குது. அது இல்லாமல் அவங்க இதை பற்றி எல்லாமே அவர் தெரிஞ்சு வச்சுருக்காரு. இருந்தாலும் சூதமுனி என்ற ஒரு சிறப்பான வைஷ்ணவரோட அவரோட வாச்சானால கேள்வி கேட்கணும்னு சொல்லி இவருக்கு வந்து ஒரு ஆர்வம் இருந்தது. அதனால தான் அவர் வந்து மறுபடியும் கேட்குறாரு. முதலாவது கேள்வி அப்படின்னு என்னன்னா, வாட் இஸ் தி அல்டிமேட் அண்ட் அப்சல்யூட் குட் ஃபார் தி பீப்புள் ஆஃப் கலியுகா? ஸோ இதெல்லாம் கலியுக மக்களுக்கு, நம்மளுக்காக, நம்ம கலியுகத்தில் வாழ போகிற மக்களுக்கு எல்லாருக்குமே நம்ம சார்பாக அவர் கேட்டிருக்காரு. அப்போவே கேள்வி கேட்டிருக்காரு துவாபரயுகத்தோட முடிவில். ஸோ அது என்னென்ன முதல் கேள்வி, இந்த கலியுகத்துக்கு எது செஞ்சால் நல்லது, எது செஞ்சால் அவங்களுக்கு வந்து ஒரு சிறப்பான ஒரு செயலாக இருக்கும், அவங்க வந்து இந்த பௌத்திக உலகத்தை விட்டு போகிறதுக்கு எது அவங்களுக்கு வந்து ஒரு சிறப்பான ஒரு செயல்னு சொல்லி கேட்டிருக்காங்க, முதல் கேள்வி. 2வது கேள்வி வந்து நம்ம வேதங்களை வந்து கணிக்க முடியாத அளவுக்கு சாஸ்திரங்கள் எல்லாமே இருக்குது. இத்தனை சாஸ்திரங்களை வந்து கலியுக மக்கள்னால படிக்க முடியாது. அதனால் அதோட சாராம்சம் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க 2வது. 3வது வந்து எதுக்காக கிருஷ்ணர் வந்து தோன்றினார், அந்த தோன்றினோட முக்கியமான உத்தேசம் என்னன்னு சொல்லி 3வது கேட்குறாரு. 4வது வந்து அவரோட பல வகையான அவதாரங்கள் எதுன்னு சொல்லி கேட்குறாங்க. 5வது வந்து அவரோட லீலைகள், வகையான லீலைகளை பற்றி கேட்குறாங்க. டிஃப்ரெண்ட் டிரான்சென்டென்டல் திவ்யமான லீலைகளை பற்றி சொல்கிறாங்க. 6வது வந்து இந்த தர்மம் வந்து இந்த கிருஷ்ணர் வந்து ஸ்வதாமத்துக்கு
ஆவிர்வாவமான பிறகு இந்த தர்மம் வந்து எங்கே வந்து அடிக்கல் ஐ மீன் எங்கே வந்து இது வந்து ஆசிரியம் எடுத்ததுன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இப்படி நம்ம வந்து இந்த கேள்விகளை வந்து இந்த 23 ஸ்லோக்காவில் நம்ம பார்க்கலாம். ஸோ இப்படி இருக்கும்போது இந்த 17வது ஸ்லோக்காவில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஆல்ரெடி 16 ஸ்லோக்காவில் சொல்கிறாங்க, யார் தான் உங்களை பற்றினா கிருஷ்ணரை பற்றி, யார் தான் கிருஷ்ணரை பற்றி கேட்காம இருக்கிறதுக்கு ஆவலாக இருக்க, யார் தான் ஆவலாக இருக்க மாட்டாங்க. எல்லாருக்குமே கிருஷ்ணரை பற்றி கேட்கணும்னு சொல்லி எல்லாருமே ஆவலாக இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது எல்லாருக்குமே பகவானோட லீலைகளை பற்றி கேட்குறதுக்கும் அவரை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு அவரை குணகானம் பண்ணுறதுக்காக ரொம்ப க்யூரியாசிட்டியாக ஈகர்னஸ்ஸாக இருப்பாங்கன்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு 16வது அத்தியாயத்தில் 16வது ஸ்லோக்காவில். 17வது ஸ்லோக்காவில் என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களோட செயல்கள் எல்லாமே ஜென்ம கர்ம சமே திவ்யம்னு சொல்லி சொல்கிறாங்க. உங்களோட செயல்கள் எல்லாமே திவ்யமானது, இந்த பௌதிக உலகத்துக்கு அப்பாற்பட்டது. அதனால் உயர்ந்தமான முனிவர்களான நாரதர், வியாச, வால்மீகி, தேவலா, அசிதா, மத்வா, ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு, ராமானுஜாச்சாரியா, விஷ்ணு சுவாமி, நிம்பார்கா, ஸ்ரீதரா சுவாமி, விஸ்வநாத், பலதேவ், இவங்களெல்லாம் உயர்ந்த பக்தி சித்த வினோத டாக்கூர் மகாராஜ், பக்தி சித்தாந்த சரஸ்வதி கோசாமி, இப்பேற்பட்ட உயர்ந்தமான செல்ஃப் ரியலைஸ்டு சோல்ஸ், ஆத்ம சாட்சாரத்தை அவங்களுக்கு மட்டும்தான் இவங்களை பற்றி ஒரு என்ன ஒரு ஆழமான விவரத்தை கொடுக்க முடியும். ஏன்னா அவங்க வந்து ஆத்ம சாட்சாத்காரம் அடைஞ்சவங்க. அதனால் அவங்கனால தான் இவங்களை பற்றி குணகானம் பண்ண முடியும்னு சொல்லி 17வது ஸ்லோகா சொல்கிறாங்க. இது எதுக்காகனா, இங்கே நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம்னா 2 உலகம் இருக்குது. ஒன்று பௌத்திக உலகம், இன்னொன்று ஆன்மீக உலகம். ஸோ ரெண்டுமே வந்து பகவானால் படைச்சதுனால தான். ஆனால் ரெண்டுக்குமே இருக்கிற அந்தம் என்னென்னா, வேறுபாடு என்னென்னா, ஆன்மீக உலகத்தில் முக்குணங்கள் இருக்காது. அங்கே எல்லாமே திவ்யமானதாக இருக்கும், டிரான்சென்டென்டலாக இருக்கும். ஆனால் எங்கள் பௌத்திக உலகத்தில் வந்து இந்த அறிவற்றவங்க என்ன பண்ணுறாங்க, இதுக்கு அட்ராக்ட் ஆகிடுறாங்க. அந்த மாயாவோட தாக்கத்துக்கு அட்ராக்ட் ஆகி என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து முக்குணங்களுக்கு வந்து பந்தி ஆகிடுறாங்க. ஏன் அப்படி முக்குணங்களுக்கு அவங்க பந்தி ஆகிறாங்கன்னா, அவங்களுக்கு வந்து ஆன்மீக உலகத்தை பற்றி எந்த விதமான ஒரு தன்மை தெரியாது அவங்களுக்கு. ஆன்மீக உலகத்தை பற்றி அவங்களுக்கு முழுக்க அது எதுவுமே தெரியாது. அவங்க முழுக்க பௌத்திக உலகத்தை பற்றி தான் தெரியுமே தவிர, எப்பவும் வந்து எப்படி அவங்களோட புலங்களை வந்து சந்தோஷப்படுத்தணுன்ற ஒரு அந்த மாதிரி ஒரு அதை நோக்கி போகிறாங்களே தவிர, ஆன்மீக உலகத்தை பற்றி எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. ஆனால் ஆன்மீக உலகத்தில் ஆன்மீக உலகத்தில் இருக்கிற எல்லா ரியலைஸ்டு சோல்ஸ், எல்லா ஆத்ம சாட்சிகார அடைஞ்சவங்க எல்லாருக்குமே அந்த உலகத்தை பற்றியும் தெரியும், பகவானை பற்றியும் தெரியும். அதுக்கு மேலே அவங்களுக்கு வந்து ஒரு அளவில்லாத ஒரு ருச்சி அவங்களுக்கு இருக்கிறதுனால தான் அவங்களுக்கு அவங்க வந்து அந்த பகவானோட லோகத்துக்கு அவங்க போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் முக்கியமான ஒரு பாயிண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா பிரபுபாதங்க, அது வந்து சச்சிதானந்த ஸ்வரூபம்னு சொல்லி சொல்கிறாங்க. சாஸ்வதமானது, அளவில்லாத அறிவுள்ளது, அப்புறம் அளவில்லாத திவ்யமான சந்தோஷமும் அங்கே இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. அதனால அதான் முக்கியமான டிஃப்ரென்ஸ் ஆன்மீக உலகத்துக்கும் பௌதிக உலகத்துக்கும் சொல்லி சொல்கிறாங்க. ஸோ 18வது அத்தியாயத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த அவதாரங்களை பற்றி சொல்கிறாங்க 18வது அத்தியாயத்தில். ஏன்னா பகவான் இது சூத கோசாமியே கேட்குறாரு சௌனகார ரிஷி முனிவர்கள், பகவான் அது வந்து அளவற்ற கணிக்க முடியாத அவதாரங்கள்லாம் இருக்குது, அந்த அவதாரங்களை பற்றி எங்களுக்கு சொல்லுங்கள். ஏன்னா ஆயிரக்கணக்கான அவதாரங்கள் இருக்குது, ஆனால் நம்மளுக்கு தெரிஞ்சது மட்டும் தசாவதாரம் மட்டும்தான். அந்த தசாவதாரம் மட்டும்தான் ரொம்ப முக்கியமான சொல்லி நம்ம நினச்சிருக்கோம். ஏன்னா அதில் கிருஷ்ணர் வராரு, பலராமர் வராரு, அதனால நம்ம அது முக்கியம், அந்த 10 அவதாரங்கள் மட்டும்தான் தெரியும். ஆனால் 2வது அத்தியாயத்தில் நீங்கள் பார்த்தா 22 அவதாரங்களை பற்றி ரொம்ப முக்கியமான, அது வந்து ரொம்ப இது ஒரு ப்ரீஃபாக வந்து அதுக்கு வந்து இந்த விளக்கத்தை கொடுத்துருக்காங்க. அதனால் அந்த பகவானோட திவ்யமான ரூபங்களை பற்றியும் அவதாரங்களை பற்றியும் எங்களுக்கு வந்து சொல்லுங்கள். ஏன்னா அந்த செயல்களை வந்து நாங்கள் கேட்குறதுக்கு ரொம்ப எங்களுக்கு ரொம்ப வந்து ஆர்வமாக இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. அது வந்து ஏன்னா அந்த மாதிரி ஒரு அவதாரங்கள் நாங்கள் கேட்குறதுனால எங்களுக்கு நிறைய ஆன்மீகமான பலன் இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. 19வது ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா,
நீங்கள் வந்து ஒரு இந்த பகவானோட அவதாரங்களை பற்றியோ பகவானோட லீலைகளை பற்றியோ நீங்கள் எங்களுக்கு வந்து ரொம்ப ஆழமாக, அதாவது முழுக்க முழுக்க எங்களுக்கு வந்து ரொம்ப விவரமாக எங்களுக்கு வந்து விளக்கத்தை கொடுங்க. ஏன்னா நாங்கள் ரொம்ப எந்த காரணத்தை கொண்டு நாங்கள் வந்து அதில் வந்து எங்களுக்கு டயர்டே ஆகுறதில்ல. எங்களுக்கு வந்து இதாக எனக்கு இது ஆயாசமாக இருக்குது, எங்களால் முடியாது, ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது, உடம்பு முடியல, அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு வந்து நீங்கள் இடத்த கொடுக்காதீங்க. நாங்கள் ரொம்ப ஆவலாக இருக்கிறோம் அதை கேட்குறதுக்காக. நீங்கள் முழுக்க முழுக்க அவங்களோட சம்பூர்ணமான அவதாரத்தை வந்து நீங்கள் விளக்கத்தை கொடுங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி யார் சொல்ல முடியும்னா, யார் ஒருத்தருக்கு வந்து பகவான் மேலே ஒரு நல்ல ருச்சி இருக்கோ, பகவானை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி ஒரு ஆசை இருக்கோ, அவங்களுக்கு மட்டும்தான் இந்த லீலைகளை பற்றி வந்து கேட்குறதுக்கு அந்த ஆவல் இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. அதாவது ஒரு மொமெண்ட்டும், ஒரு பதமும், ஒரு க்ஷணமும் வந்து அவங்கள பற்றி நாங்கள் கேட்டுட்டே இருக்கணும். அப்போ தான் எங்களுக்கு வந்து சந்தோஷமாக இருக்கும். அப்போ தான் நாங்கள் வந்து எந்த விதமான துன்பத்துக்கு ஆளாக மாட்டோம்னு சொல்கிறாங்க. ஏன் இதை பற்றி இப்படி சொல்கிறாங்கன்னா, பகவானோட லீலைகளை பற்றி யார் ஒருத்தர் கேட்குறாங்களோ அவங்களுக்கு மனோகரமாக இருக்கும். மனோகரமாக, இன்பமாக இருக்கும். எந்த விதமான துன்பமும் வராது. அது மட்டும் இல்லாமல் என்றைக்குமே வந்து போர் அடிக்காது. இப்போ வந்து நம்ம பௌதிகமான சினிமா பார்ப்போம், பௌதிகமான சலனச்சித்திரங்கள் நிறைய பார்ப்போம், ட்ராமாஸ் பார்ப்போம், சீரியல்ஸ் பார்ப்போம். இதெல்லாமே நிறைய நம்ம பார்க்குறோம் நம்ம பௌதிக உலகத்தில். பௌதிகமான கல்விகள் படிக்கிறோம். இதெல்லாமே படித்து ஒரு ஸ்டேஜுக்கு, ஒரு நிலைக்கு வரும்போது நம்மளுக்கு ஒரு போர் அடிச்சிடும். அது என்னடா இது, டிஸ்கஸ்டட் ஆகிடுவோம். என்னடா இது, கேட்டதே கேட்டுட்ருக்கோம், பார்த்ததே பார்த்துட்ருக்கோம், சொன்னதே சொல்லிகிட்ருக்கோம். இந்த மாதிரி நம்மளுக்கே ஒரு போர் அடிச்சிடும். ஆனால் பகவானோட லீலைகள் வந்து என்றைக்குமே வந்து இந்த மாதிரி ஒரு சப்தத்துக்கு வந்து வாய்ப்பே இல்லை. எத்தனை யுகங்களாக நம்ம பாருங்கள், ராமாயணம் நம்ம கேட்டுட்ருக்கோம், மகாபாரதம் கேட்டுட்ருக்கோம், கிருஷ்ணரோட லீலைகளை பற்றி கேட்குறோம், கிருஷ்ணரோட பால்ய லீலைகளை பற்றி கேட்குறோம், ராமாயணத்தை பற்றி நிறைய நம்ம வந்து சீதையை பற்றி கேட்குறோம், ஹனுமானை பற்றி கேட்குறோம். நிறைய எல்லாமே எல்லா இதிகாசங்கள், புராணங்கள், அப்புறம் பகவானோட நாமத்தை ஒரு நாள் தவறாமல் நம்ம 16 மாலை ஜபிச்சுட்டே இருக்கோம். ஆனால் கூட நம்மளுக்கு எந்த விதமான ஒரு சலிப்பு இல்லை. அதில் அந்த சலிப்பு இல்லாமல் திகட்டாமையே நம்ம கேட்டுட்ருக்கோம், பாடிட்டுருக்கோம். அதையே வந்து நம்ம வந்து வாழ்நாள் ஃபுல்லாக வாழ்வாதாரமாக வந்து நம்ம வந்து அதை வந்து செயல்பட்டு இருக்கிறதுனால அதெல்லாம் எந்த விதமான இது இல்லை. நம்மளுக்கு வந்து சலிப்பு இல்லை. ஏன்னா அது வந்து திவ்யமானது, ருச்சிகரமானது, ஆனந்தமானது, அற்புதமானது. அது வந்து நம்மளை வந்து கவருது. எப்படி வந்து ஒரு அயஸ்காந்தம் வந்து ஒரு இரும்பு வந்து அட்ராக்ட் ஆகுமோ, எப்படி வந்து ஒரு இரும்பு வந்து நெருப்பில் வச்சா அது செவப்பாக வந்து செவந்திடுமோ, அதே மாதிரி தான் நம்மளோட மனசு, நம்மளோட இந்திரியங்கள், நம்மளோட உணர்வுகள் எல்லாமே அது வந்து செவந்துடும். அப்படின்னா செவந்துடும் என்ன அர்த்தம், நம்ம ஆழமாக அந்த லீலைகளை கேட்கறதுனால நம்மளுக்கு இன்னும் ருச்சி நாளைக்கு அது வளர்ந்துட்டே இருக்கும். 20வது ஸ்லோகாவில் என்ன சொல்கிறாங்கன்னா, Lord Sri Krishna, the personality of God, along with Balarama, played like a human being and so masked that he performed the superhuman acts, the doctrines of Anthrop. ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, 20வது ஸ்லோகாவில் பல வகையான பக்தர்கள் இருக்காங்க, பல வகையான குழு இருக்காங்க. ஒருத்தர் வந்து கர்மி, ஞானி, யோகி, பக்தான்னு சொல்லி 4 வகையான ஒரு குழு இருக்குது. கர்மிகளோட முக்கியமான ஒரு நிலை எப்படின்னா, அவங்க எந்த செயல் செஞ்சாலும் அதில் வந்து அவங்க பலன் எதிர்பார்ப்பாங்க. ஃப்ரூட்டிவ் ஒர்க்கர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, ஃப்ரூட்டிவ் ஆக்ஷன்ஸ். அது ஏதாவது பலன் இருந்தால் தான் அவங்க வந்து கேட்பாங்களே தவிர, ஆனால் பக்தி பண்ணுவாங்க. ஆனால் அந்த பக்தியில் எனக்கு என்ன வருது, எனக்கு என்ன லாபம் இருக்குது, என்ன பலன் இருக்குது, நான் இதை பண்ணால் என்னோடய டைம் எல்லாம் வேஸ்ட் பண்ணி என்னுடைய வியாபாரத்தை விட்டு, என்னோடய ஆஃபீஸ் ஒர்க்கெல்லாம் விட்டு இது பண்ணால் நான் எனக்கு என்ன வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறவங்க தான் கர்மிஸு. பலன் நோக்கி பார்க்குறது, ஆனால் உண்மையான பக்தி அவங்க செல்றது. ஞானிஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, ஸ்பெக்குலேட் பண்ணுவாங்க. எந்த விதமான ஒரு பொருளை எடுத்தாலும் பகவானை பற்றி வந்து பகவானுக்கு உருவம் இல்லை, பகவான் அப்படி இருக்கார், பகவான் இப்படி இருக்கார், பகவானுக்கு அப்படி இருக்கார் இல்லை, பகவானுக்கு உருவமே இல்லைன்னு சொல்கிறாங்க. அதாவது கற்பனை பண்ணி பகவானை பற்றி சொல்லுவாங்க. பகவான் கூட ஒரு சாதாரணமான ஒரு நபர் தான். அவரும் கிருஷ்ணர், பலராமர் கூட வந்தார், நம்மள மாதிரி ஒரு சாதாரண பக்தர் தான், அவ்வளோதான். அது ஏதோ ஒரு யோகேஸ்வர ஒரு சக்தி இருக்குது, அவ்வளோதான் அவங்கக்கிட்ட. அது தவிர வேறு எதுவுமே அவங்கக்கிட்ட இல்லைன்னு சொல்லி ஸ்பெக்குலேட் பண்ணுறது, அதாவது கற்பனை பண்ணுறது. அதான் இது என்னது, ஞானிஸ். யோகிஸ் என்ன பண்ணுவாங்க, சர்வசக்தி சித்திகளை வந்து அடைவாங்க. அந்த சித்திகளை அடைகிறதுனால நான் யோகேஸ்வரர் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து அந்த பேரை வச்சு வந்து மக்களை வந்து ஏமாத்துறாங்க. இந்த ஞானிஸ், யோகிஸ் இவங்களாம் அப்படி தான் அந்த சித்திகளை வந்து அடையிறது. அப்புறம் வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, பிரம்ம ஜோதியில் வந்து ஐக்கியமாயிடுவாங்க.
ஐக்கியமாயிட்டு ரொம்ப நாள் அங்கே இருந்து மறுபடியும் தீர்க்காலம் அங்கேருந்து மறுபடியும் இங்கே வந்துடுவார். ஆனால் பக்தர்கள் வந்து எந்த பலனும் எதிர்நோக்கிறதில்ல. எந்த காரணத்தை கொண்டு பகவானை பற்றி வந்து அவங்க வந்து இது என்ன சொல்கிறது கற்பனை பண்ணுறதில்ல. ஏன்னா அவங்க வந்து தூய்மையான பக்தர்களோட வாயால் கேட்குறத தாமரை வாயால் கேட்குறதுனால அவங்க சிறப்பாக புரிஞ்சிக்குவாங்க. சிறப்பாக வந்து அது கடைப்பிடிக்கிறதுனால அவங்களுக்கு எந்த விதமான ஒரு சமயமும் இருக்கிறதில்ல. அந்த சக்தியும் ஞானத்தையும் அவங்க வேஸ்ட் பண்ணுறதில்ல. எப்பவும் பகவானோட லீலைகளை கேட்டு ஆழ்ந்து போய் அவங்க வந்து அந்த அந்த ஒரு பயணத்தில் இருப்பாங்களே தவிர எந்த காரணத்தை கொண்டு அவங்க வந்து பகவானை வந்து கற்பனை பண்ணுறதோ, பகவானுக்கு உருவம் இல்லைன்னு சொல்கிறது, பகவான் ஒரு பிரம்ம ஜோதின்னு சொல்கிறது, பகவான் வந்து யோகேஸ்வர் அவ்வளோதான். அவர் நீங்களும் பகவான், நானும் பகவான், எல்லாருமே பகவான் சொல்லிக்கிறது, இந்த மாதிரி எல்லாம் அவர் வந்து தப்பான கருத்துகள் வந்து சொல்கிறதே இல்லைன்னு சொல்லப்பட்டிருக்கு 20வது ஸ்லோகாவில். 21ஆம் ஸ்லோகாவில் என்ன சொல்கிறாங்க, 21, 22 வந்து கலியுகத்தை பற்றி சொல்கிறாங்க. கலியுகத்தில் இருக்கிற மக்கள் எல்லாமே சோம்பேறித்தனமாக இருக்கும், அல்பாயுஸ் இருக்கும் அவங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் சீரழிஞ்சு போயிருப்பாங்க. எப்பவும் வந்து கன்ஃபியூஷனில் இருக்காம களைப்பாக இருக்கும் அவங்களுக்கு. அப்புறம் வந்து கன்ஃபியூஷனாக இருக்கும், டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அதனால் பகவானோட செய்திகளை வந்து கேட்குறதுக்கு அவங்க வந்து எந்த விதமான விருப்பம் அவங்களுக்கு இருக்கிறதில்ல. ஏன்னா கலியுகம் வந்து இரும்பெற்றதுன்னு சொல்கிறாங்க. அதாவது சத்தியயுகா, திரேதாயுகா, துவாபரயுகா, கலியுகா சொல்லி 4 யுகங்கள் இருக்குது. ஒரு யுகத்துலேயும் பகவானை பற்றி பகவானை அடையிறதுக்கு வந்து வெவ்வேறு வழிபாடுகள் இருக்குது. சத்தியயுகத்தில் தியானம் மூலம், திரேதாயுகத்தில் வந்து யக்னம் மூலம், துவாபர யுகத்தில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், விக்கிரக ஆராதனை பண்ணுறோம். கலியுகத்தை வந்து நாம சங்கீர்த்தனத்தோட நம்ம வந்து பகவானை அடைகிறோம். அதே மாதிரி சத்தியயுகத்தில் கோல்டன் அவதாரம்னு சொல்கிறாங்க. தங்கமான ஒரு மக்கள் இருப்பாங்க, தங்கமான ஒரு யுகம்னு சொல்கிறாங்க. அது அப்படியே வர வர திரேதாயுகத்துக்கு வந்து வெள்ளி ஆகிடும். அப்புறம் வந்து அது வந்து 3வது வந்து காப்பர் ஆகிடும். துவாபர யுகா. இந்த மாதிரி கலியுகத்தில் வந்து தர்மமே சீரழிஞ்சு போயிடும். சத்தியயுகத்தில் தர்மம் 100க்கு 100% இருக்கும். திரேதாயுகத்தில் 25% குறைஞ்சிரும், பிராமணர்கள் இருப்பாங்க. துவாபர யுகத்தில் வந்து 50% குறையும். கலியுகத்தில் வந்து 75% தர்மம் எல்லாம் குறைஞ்சிரும். அந்த 3 காலுக்கு பசுமாடுக்கு இல்லாத போயிடும், ஒரே ஒரு கால் மட்டும் தான் இருக்கும் சொல்லப்பட்டிருக்கு. அது இல்லாமல் நம்ம வந்து கலியுகத்தில் வந்து சங்கீர்த்தன யக்னா பண்ணாலே போதும், ஹோமா யக்னா தியானங்கள்லாம் பண்ண அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இங்கே சாக்ரிஃபைஸ் அப்படின்னு சொன்னால் முக்கியமாக பகவானோட கலியுகத்தை பண்ணணும். ஐ மீன் பகவானோட நாமத்தை சொல்கிறது தான் சங்கீர்த்தன யக்னா சொல்கிறாங்க. ஸோ இன்னும் 22வது ஸ்லோகாவில் வந்து சூத கோஸ்வாமி வந்து புகழ்ந்து பாடுறாங்க. ஏன்னா நாங்கள் வந்து இந்த ஏஜ் ஆஃப் ஏன்னா இது இங்கே முக்கியமான ஃபோக்கஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, நோக்கம் என்னென்னா, கலியுகத்தில் வந்து மக்கள் வந்து செல்ஃப் ரியலைசேஷன், ஆத்ம சாட்சாத்காரம் இல்லாத இருக்கும். அதனால் அதாவது சூத கோஸ்வாமி வந்து நீங்கள் தான் இதுக்கு வந்து நீங்கள் தலைமை எடுக்கணும். தலைமை எடுத்து, அதாவது ப்ளவாம்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா கப்பல், அந்த கப்பலுக்கு வந்து நீங்கள் கேப்டனாக இருந்து, ஒரு நாயகராக இருந்து, அதை வந்து நீங்கள் தான் எங்களுக்கு வந்து கரைக்கு கொண்டு போகணும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த பௌத்திக உலகத்துலேருந்து இந்த ஜென்மா மிருத்யு ஜெராவதி என்ற ஒரு வட்டத்துலேருந்து எங்களை வந்து விடுதலை பண்ணி, நீங்கள் அந்த கரைக்கு கொண்டு போய் எங்களை வந்து பகவானோட ராஜ்யத்துக்கு எங்களை வந்து அழைச்சிட்டு போகணும்னு சொல்கிறாங்க. ஏன்னா இந்த கலியுகத்தில் வந்து யாருக்குமே எல்லாம் நல்ல தரங்கள், நல்ல செய்திகள், நல்ல குணங்கள் எல்லாமே சீரழிஞ்சு போயிடும் கலியுகத்தில், அந்த கலியுகத்தோட பிரபாவத்தினால. முக்கியமாக கலியுகத்தில் வந்து மெமரி குறைஞ்சிரும், ஸ்மரணம் இருக்காது, எதுவுமே என்ன சொல்கிறது, எதுவுமே ஞாபகம் இருக்காது நம்மளுக்கு, எல்லாமே மறந்துடுவோம். அது சாதாரணமாக எல்லாமே மறந்துடுவோம். அதே மாதிரி நம்மளுக்கு வந்து ஆன்மீகமான ஈடுபாடு இருக்கிறதில்ல. அது பேட் அசோசியேஷன், ஒரு துன்பமான ஒரு சாங்கித்யத்தை நம்ம எடுப்போம். அப்புறம் இன்பங்களை நம்ம பார்த்துட்டே இருப்போம். சென்டிமெண்ட்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும். அப்புறம் வந்து சக்தி குறைஞ்சிரும், அல்பாயுசு, நல்ல ஒரு குணங்களே நம்மளுக்கு இருக்காது. ஏன்னா இது ரொம்ப ரொம்ப கஷ்டம் கலியுகத்தில் வந்து நம்ம வாழ்கிறது. அதனால தான் என்ன சொல்கிறாங்க இங்கே, நீங்கள் வந்து இந்த ஒரு தலைமைக்கு வந்து நீங்கள் தலைவராக இருக்கணும், நீங்கள் தான் கேப்டனாக இருக்கணும், இந்த ஷிப்புக்கு இது வந்து நீங்கள் கேப்டனாக இருக்கணும். ஏன்னா உங்களால தான் இந்த ஒரு கடல் என்ற இந்த துன்பக்கடலை வந்து நீங்கள் வந்து
எங்களை கடந்து வந்து நீங்கள் கரைக்கு கொண்டு போக முடியும், வேறு யாராலும் முடியாது. இந்த கப்பல்ன்றது என்னென்னா எங்கள் பகவானோட திருப்பாதைகள், அந்த திருப்பாதைகள் கிட்ட கொண்டு போகிறது வேறு யாராலையும் முடியாது, சூத கோஸ்வாமி என்ற ஒரு கேப்டனால் தான் முடியும்னு சொல்லி சொல்கிறாங்க. 22வது ஸ்லோகம். 23வது ஸ்லோகாவில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த தர்மத்தோட இந்த நிலை வந்து என்ன ஆகுது, பகவான் வந்து பகவான் டிஸப்பியர் ஆன பிறகு, அதாவது அவர் வந்து அவிர்பவமான பிறகு இந்த தர்மங்கள் வந்து யார்கிட்ட வந்து ஆசிரயம் எடுக்குதுன்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. அது வந்து நம்ம பார்க்கலாம். பாகவதமோட ஆசிரியம், பகவத்கீதையோட ஆசிரியம் எடுக்கும். பாகவதமோட உருவத்தில் தான் பகவான் வந்து வருவாங்கன்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. ஹரே கிருஷ்ணா.